பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 24. காக்கையும் குயிலும். இரவெல்லாம் கட்டையை போல படுத்து தூங்கிட்டு காலையில் சூரியன் உதிக்கும் போது வந்தியத்தேவன் எழுந்தான். விழித்து கொண்ட பிறகு கூட எழுந்திருக்க அவனுக்கு மனசு வரலை. படுத்துக்கிட்டே இருந்தான். மேலே காற்று விருன்னு வீச மரச்செடிகளுடைய கிளைகளுடைய இலைகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து சோன்னு ஒரு சத்தத்தை உருவாக்கிட்டு இருந்தது. அந்த சுருதி கிணங்க ஓர் இளம் பிள்ளையினுடைய இனிய குரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவார பாடலை பண்ணுடன் பாடியது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. அருமையான ஒரு பாடல். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. இதை கேட்ட வந்தியத்தேவனுடைய கண் விழித்து பார்த்தான். அவனுக்கு எதிர்த்தாப்புல பூந்தோட்டத்தில் கொன்றை மரங்கள் சரச்சரமாக பொன் மலர்களை தொங்க விட்டு அருமையாக காட்சி அளிக்குது. சேந்தன் அமுதன் ஒரு கையில் குடலையையும் இன்னொரு கையில் அலக்கை வச்சுக்கிட்டு வாயினால் பாடிக்கிட்டு கொன்றை மலர்களை பறிச்சுக்கிட்டு இருந்தான். அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு திருநீர் புனைந்திருந்த சேந்தன் அமுதன் சிவபக்தன் ஆகிய மார்க்கண்டேயனை போலவே தெரிஞ்சான். இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்கத்தான் அவனுடைய அம்மா கொடுத்து வைக்கலையேன்னு வந்தியத்தேவன் கொஞ்சம் வருத்தப்பட்டான். அமுதம் போல தான் கூட பூந்தோட்டம் வளர்த்து சிவ கைங்கறி செஞ்சுக்கிட்டு ஏன் ஆனந்தமாக காலத்தை கழிக்கக்கூடாது? எதற்காக கையில் வாளும் வேலும் ஏந்தி ஊராக அலையணும்? எந்த நேரமும் பிறரை கொள்வதற்கும் பிறரால் கொல்லப்படுறதுக்கும் என்ன தயாராக இருக்கணும்? இது ஒரு வேலையா? இத்தகைய எண்ணங்கள் அவன் மனசில் உதிச்சிச்சு. ஆனால் சிறிது நேரத்தில் மனம் மாறிச்சு. சேர்ந்த அமுதம் போலையே உலகத்தில் எல்லாரும் இருந்துட்டா, அப்போ எல்லாருமே சிவபக்தில் இருந்துட்டாக்க திருடர்களும் கொள்ளக்காரர்களும் வஞ்சகர்களும் எளியவர்களை துன்புறுத்தத்தில் கழிப்படைகளும் இருக்க தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் அடக்கி நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட அரசாங்கம் வேணும் இல்லையா? அவங்களுக்கு ஆபத்து வராமல் அவங்கள பாதுகாக்கிற வேலைக்கார படைகள் வேணும் இல்லையா? தன்னை போல் அரசர்களுக்கு ஓலை கொண்டு போக ஆட்கள் வேணும் இல்லையா? ஆமாம், இன்று சுந்தர சக்கரவர்த்தியை பார்த்தே தீரணும். பெரிய பழவேட்டையர் திரும்பி வரத்துக்குள்ளார சக்கரவர்த்தியை பார்த்தா தான் நல்லது. அவர் வந்து விட்டால் அது சாத்தியம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு யோசித்தான்.